ஹரி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது நமது தெய்வீக பயணத்தை ராஜஸ்தான் மாநிலத்தில் துவங்கி பார்த்து கொண்டு வருகின்றோம். நாம் தற்போது பார்க்க இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான பதிவு என்னவென்றால், ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஒரு சக்தி பீடத்தை தான் நாம் தற்போது தரிசிக்க இருக்கின்றோம். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே விரட் என்னும் இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய அம்பிகா தேவியின் ஆலயம் ஒரு சக்தி பீடமாகும். இது சக்தி பீட வரிசையில் 41வது இடமாக விளங்குகின்றது. இது அன்னையின் உடற்கூறுகளில் இடது காலின் விரல்கள் விழுந்த இடமாக கருதப்படுகின்றது. அம்பிகா என்னும் திருநாமத்துடன் பீட்டேஸ்வரியும், அமிர்தாக்ஷர் என்னும் திருநாமத்துடன் பக்ஷத்திரபாலரும் இங்கே காட்சியளிக்கின்றார்கள். இங்கு நடைபெற்ற புராண கதைகள் ஒன்று. ஒருமுறை மகரிஷிகள் அனைவரும் பரமசிவனை வணங்கி பாணாசுரனால் உண்டாகும் இன்னல்களை அகற்றும்படி வேண்டினார்கள். விரைவில் அவனை சம்ஹாரம் செய்வதாக சங்கரர் அவர்களுக்கு வாக்களித்தார். இதற்காக இறைவன் நாரதரை மனதால் எண்ணினார். உடனே அங்கு வந்த நாரதர் சிவனடி பணிந்து தம்மை அழைத்ததற்கான காரணத்தை கேட்டார். பாணாசுரன் பல கற்பரசிகளை மணந்தவன். அவர்களது கற்பின் மகிமையால் அவனுடைய 3 புறங்களும் சராசரத்தில் சோடுகின்றன. முப்புறத்திலும் அவரது முனிவர்களையும் மற்றவரையும் துன்புறுத்தி வருகின்றான். அந்த கற்பரசிகளின் மனதை மாற்றிவிட்டால் முப்புறத்தோடு அவனையும் அழிப்பது சுலபம் என்றார் இறைவன். அப்படியே ஆகட்டும் என்று கூறி விடைபெற்றார் நாரதர். பாணாசுரன் அங்கு இல்லாததை அறிந்த நாரதர் அவரின் பட்ட மகிழ்ச்சியான அனபம்யா வசித்த இடத்துக்கு சென்றார். நாரதர் ஆசனத்தில் அமர்த்தி உரிய மரியாதைகளை செய்தால் அனுபம்யா அந்த உலகில் எந்த விரதத்தை மேற்கொண்டால், எந்த தானத்தை அளித்தால் அல்லது எந்த நியமனத்தை ஏற்றால் இறைவன் உள்ளம் குளிர்ந்து உடனே அருள் புரிவார், தயவுசெய்து விவரமாக கூறுகள் என்று கேட்டார் நாரதரிடம் அவள். அஷ்டமி, சதுர்த்தி, பஞ்சமி, துவாதசி, விஷு சங்கராந்தி போன்ற புண்ணிய காலத்தில் உபவாசத்தை முறைப்படி அனுசரித்தால் செய்த பாவங்கள் அகலும், யமன் நெருங்க மாட்டான். தானம் என்றால் வேதியருக்கு திலதேனு அளித்தால் அகில பூமியும் தானம் அளித்தது போலாகும். உபவாசம் இருந்து மா, வாழை, இலந்தை போன்ற கனிகளை அளித்தாலோ அல்லது அரசு, ஆல், கடம்பம், வேம்பு, மாமரம் முதலிய விருட்சங்களை வளர்த்து பறவைகள் வசிக்கும்படி செய்தாலோ புண்ணியம். இவற்றை முறையுடன் செய்து வந்தால் மனைவியின் விருப்பங்களை கணவன் பூர்த்தி செய்வான் என்று நாரதர் கூறினார். இவ்வாறு நாரதர் துவக்கிய கழகம் பாணன் அனோபம்யா வாழ்வில் தீ போல் பரவலாயிற்று. அனோபம்யா கணவனுக்கு வேண்டிய பணிவிடைகளை படிப்படியாக குறைத்து கொண்டு விரதம், தானம், நியமம் ஆகியவற்றில் தீவிரமாக ஈடுபட்டாள். விரைவிலேயே மற்ற ராணிகளுக்கும் அனோபம்யா பின்பற்ற துணையினர். இதனால் முப்புறத்தின் சக்தி குன்றியது. பாணனது பலவீனத்தை அறிந்த பரமசிவன் நர்மதை தீரத்தில் அமர்ந்து அரிய ரதம் மற்றும் அபூர்வ ஆயுதங்களை தயாரித்து அவனோடு போரை துவக்கினார். முதலில் ஒரு சரத்தை இறைவன் எய்ததும் ஊரே தீ பிடித்தது. அங்கு தீ கோர தாண்டவம் ஆடியது. நாடு எரிவதைக் கண்ட பாணன் இது சிவன் செயலே என்று உணர்ந்து அஞ்சி ஓட்டம் பிடித்தான். அவனது இந்த நிலையைக் கண்டு முப்பரங்களையும் எரித்தார் இறைவன். மகாசக்தி பீடத்தை அலங்கரிக்கும் அம்பிகா தேவிக்கு இங்கு ஒரு தனி ஆலயம் உள்ளது. இதை பவானி மந்திர் மற்றும் விந்தியவாசினி மந்திர் என்பார்கள். இங்கு அன்னையின் காலையில் குழந்தை அலங்காரத்திலும், மதிய வேளையில் இளம்பெண்ணாகவும், மாலை பொழுதில் வயோதிக பெண்ணாகவும் அலங்கரிக்கப்படுவது சிறப்பு. வாருங்கள் அன்புகளே, இந்த திருக்கோயிலை தாங்களும் தரிசனம் செய்து நன்மை பெறுவீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். மாயம் மாயனீனே பிலஜிதே மாயம் மாயனீனே பிலஜிதே இத்திருக்கோயில் தரிசனம் செய்த உங்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்தில் தங்களை காண விழைகின்றேன்.